இந்த உயிர் தான் சுவாசித்த வாசு, சுவாசம் வாசு, இது தான் சுவாசித்த இந்த உணர்வை தனக்குள் அணு திசுக்களாக மாறுவது வாசுதேவன் என்ற நிலைகள் வைத்து அந்த சுவாசித்த இந்த நிலையை அந்த உடலாக பிறக்கும் போது வாசுதேவன் என்ற அரசன் சிறைச்சாலைக்குள் அடைப்பட்டு தான் கணவன் மனைவி தேவையை தன் தேவைக்கு ஏங்கி தான் வாழ என்னும் ஏக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த உயிரின் துடிப்புக்குள் இந்த புழுவாக தோன்றிய பின் கண்ணற்ற புழுவாக தோன்றியது. இதற்கு பெயரும் வாசுதேவன் தேவகி என்று பெயர் வைக்கின்றார். இந்த உயிரின் அந்த இயக்க சக்தியின் பெயரை நாம் கண்டு உணர்வதற்காக வாசுதேவனுக்கும் தேவிக்கும் பிறந்தது இருட்டறையான சிறைச்சாலைக்குள் பிறந்தான் கண்ணன் என்று பெயர் வைக்கின்றார். ஆக இதை போல கண்ணில்லாத புழுவாக இருக்கும் போது இப்போ ஒரு வேப்ப மரத்தின் சத்தை இது கலந்து கொள்வது என்று வைத்துக் கொள்வோம் உயிரினம். ஆனா வேப்ப மரத்திலிருந்து ஒரு கசத்தின் தன்மையை மரம் இருந்த இடத்திலிருந்து தான் கலந்து கொள்கின்றது தன் இனத்தை. ஆனால் அந்த கலந்து கொண்ட அந்த வேப்ப மரத்தின் சத்தை ஒரு உயிரினம் தனக்குள் கலந்து கொண்டிருக்கணும். இது உடலானத்தில் அந்த உணவின் மனமே அதற்கு ஞானமாகின்றது. தன் உடலில் இயக்கும் அந்த மனத்தின் தன்னை தான் சுவாசித்து அந்த உணர்வின் தன்மை கொண்டு தன் ஆதரத்தை தேடி சென்று நகர்ந்து செல்கின்றது. ஆனால் தான் சுவாசத்தால் அறிந்துணர்ந்து செயல்படும் இந்த நகர்ந்து செல்லும் போது தான் வாசல் எட்டுக்கிலே வருகிறது, அதை நாடி செல்கின்றது. ஆனால் நகர்ந்து செல்லும் போது உடலிலே வேதனை உணர்கின்றது. ஆனால் அதே சமயம் தனக்கு இடையே படும் உணவை மற்றது நுகர்ந்து அது வாயிலை சுவைக்கும் போது சுவையால் அறிகின்றது மூன்றறிவு. இந்த மூன்றறிவு கொண்ட நிலைகள் கொண்டு இந்த கண்ணில்லாத புழு ஆகம நிலைகள் அது தோன்றி அது நகர்ந்து செல்கின்றது. இவ்வாறு நகர்ந்து சென்ற இந்த உயிரின் தன்மையை இந்த உடலின் தன்மையை தான் பசியின் இயக்கம் உணர்ச்சி உண்டல் அதிகம் தான் பார்க்க வேண்டும் என்று ஆமலை தூண்டச் செய்கின்றது சந்தர்ப்பம். ஒரு சந்தர்ப்பத்தினால ஒரு தாவர சத்திற்கு மேற்பட்டது அந்த சந்தர்ப்பமே இந்த உடலின் தன்னை பெரும் தகுதி பெற்றது. அதை சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக கண் உள்ள புழுவாக இருந்தது. இப்போது இதனுடைய சந்தர்ப்பம் பார்க்க வேண்டும் என்ற சந்தர்ப்பம் இதற்கு தோற்றுவிக்கிறது. இந்த உடலின் தன்மை கொண்டு தான் ஏங்கிய உணர்வுகள் இந்த வேகத்தின் துடிப்பாலை தான் ஏங்கி ஏங்கி பார்க்கும் மோதலில் ஒன்றுக்குள் ஒன்று ஆடியே இப்படி விஷயத்திற்களை மோதும் போது வெப்பமாகின்றதோ இந்த உணவின் தன்மை கொண்டு அது கருக்குகின்றதோ இதை கொண்ட தான் உணவின் தன்மை தான் எடுத்துக்கொண்ட ஆகாரத்தின் தன்மை தனக்கு அந்த தேவைக்குள்ள ஆகாரம் கொடுக்கவில்லை என்றால் இன்றின் தன்மையாக்கி தன் உணவின் சத்தை கருக்கி பார்க்க வேண்டும் கொண்டு சேர்த்து அந்த உணவின் சத்தை அது அடைகின்றது. அது அடைந்த அந்த நிலைதான் அதான் அது தனக்குள் சிறைச்சாலைக்குள் கண்ணன் பிறந்தான். இது முதலில் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு நாயகனாக அடுத்து கண் உள்ள புழுவாக தோன்றது. ஆக வினைக்கு நாயகன் விநாயகா உயிர் ஈசன். அதுக்கப்புறம் இந்த கீதை மகாபாரத போரில் 4வது நாள் போருக்குத்தான் கண்ணன் வருவான் என்ற இந்த நிலையை ஆனால் 3வது அறிவு கொண்டு தனின் உணர்வின் தன்மையை மகாபாரதம் இந்த பூமியிலே தோன்றிய உணர்வு நிலைகள் கொண்டு போர் முனையிலே தான் இயக்கத்தின் நிலைகள் கொண்டு அதை எடுத்துக்கொண்ட வினைகளுக்கு அந்த போர் முறையிலே வென்று தான் பார்க்கும் உணர்வின் நிலைகளை வியூக தத்துவத்திற்குள் தனக்குள் அறிந்துணர்ந்து செயல்படும் தத்துவத்தை அந்த உணர்வுகள் விளைகிறது எனதான் மகாபாரதத்தில் அந்த வியாசகருக்கு இதை தொடுக்கின்றார். ஏனென்றால் இதை நாம் அறிந்து உணர்வதற்கு அந்த மெய்ஞானிகள் காட்டியது. இப்ப நாம் பரமாத்மா ஆத்மா ஜீவாத்மா உயிராத்மா என்பது நாம் பூமி விண்ணிலே தோன்றி பேரண்டத்தில் நாம் ஒரு பரமாக சுழல்கின்றது. இது விண்ணிலிருந்து எடுத்துக்கொண்ட சக்திகள் அனைத்தும் நம் பூமியிலே படர்ந்து கொண்டிருப்பது பரத்துக்கு ஆத்மா பரமாத்மா. இந்த பரமாத்மாவிலிருந்துதான் ஒவ்வொரு பொருளும் தனக்குள் இருக்கின்றது. மீண்டும் தான் எடுத்து வளர்ந்து தனக்குள் குவித்த உணவின் சக்தி வெளிப்படும் போது சூரியனின் காந்த சக்தியால் கவரப்பட்டு உருப்பட்ட உணவின் சக்தி தனக்குள் படர்ந்து இங்கே பரவை செய்கின்றது. ஆக இந்த பரமாத்மாவுடைய நிலைகள் வளர்ச்சியாகிறது. இதை போன்றுதான் தான் பரமாத்மாவிலிருந்துதான் அது எடுத்துக்கொண்ட அந்த சக்தி கண்ணில்லாத புழுவாக தோன்றி கண் உள்ள புழுவாக தோன்றி மீண்டும் அதை எடுத்துக்கொண்ட உணர்வு நிலைகள் கொண்டு மீண்டும் இந்த கண் உள்ள புழுவாக பரமாத்மாவை கலந்து தான் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு நாயகனாக உயிருடன் ஒன்றிய உணர்வுகள் மற்றொரு சக்தி தான் எடுத்து கண் உள்ள புழுவாக தான் முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக விநாயகா. முதலில் ஈசன் தான் எடுத்துக்கொண்டது சிவன் ராத்திரி. இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தன்மை வரப்போகும்போது நவராத்திரி. நாம் நவராத்திரி பொழுதை நாம் பூஜை இதுக்கு பேர் நவராத்திரி. ஆனால் பல பல உணர்வின் தன்மை நமக்குள் வளரும் தன்மையை இந்த நவராத்திரி என்ற விழாக்களை நாம் நினைவுபடுத்தும் நன்னாளாக சிவன் ராத்திரி இங்கே நவராத்திரி. ஆனால் இதை போல இந்த உணவின் சத்தை ஒவ்வொன்றும் வளர்த்து அந்த வளர்த்து கொண்ட இந்த வினைக்கு நாயகனாக அது வளர்கின்றது. ஆக வழக்கு நாயகனாக வளர்ந்தாலும் அப்ப அதே சமயம் கண் தெரிந்த புல்வானத்தின்
ஒரு செடியினின்று இலை தீர்ந்த பின் தன் ஆகாரம் தீர்ந்த பின் மாற்று செடிகளை தான் இனத்தின் தன்மையாக நுகர்ந்து பார்க்கின்றன. மேல் நோக்கி பார்க்கும்போது உதாரணமாக அங்கு ஒரு குருவி இதை பார்க்கின்றது. தன் பசியை போக்க இந்த புழுவை விழுந்து எண்ணுகின்றது. தான் எடுத்துக்கொண்ட உணவின் நினைவு அலைகள் அது கண்ணில் இருந்து பாய்ச்சுகின்றது. ஆனால் பாய்ச்சியத்தின் மகிழ்ச்சி நிலைகள் ஆடுகின்றது. அந்த உணர்வின் ஒளியை கூட்டுகின்றது. மரம் செடி கொடிகள் அது தனத்தின் மனத்தால்தான் தன் உணர்வின் நிலைகள் எடுத்துக் கொள்கின்றது. உயிரணுவாக தோன்றும் போது இந்த உணவின் மனத்தை ஒளி என்ற நிலைகளுக்கு மாற்றுகின்றது. ஒரு புழுவானாலும் தனக்கு உணவின் சத்தை ஒளி எழுப்பி ஒளியின் தன்னை கூட்டுகின்றது. இனிப்பதுதான் தான் எடுத்துக்கொண்ட மகிழ்ச்சி உணர்வின் உண்டல் இந்த உணர்வின் ஒளிகொண்டு எழுப்பி அந்த உணர்வின் நிலைகள் இதை திரும்பி தன் கவனத்தை ஈர்ப்பதற்கு புரிந்து அந்த உணர்வின் ஒளி அலைகளை எழுப்பி இதை திசை திருப்பி பார்க்கும் நிலைவு கொண்டு மகிழ்ச்சி நிலைகளை தட்டி எழுப்புகின்றது. அந்த தட்டி எழுப்பி அந்த உணர்வின் தன்மை கொண்டு தான் சுவாசிக்கும் இந்த உணர்வுதான் இதைக்குள் எடுத்து அந்த குருவி இதை பார்க்கப்படும் போது இதனுடைய கண் அதனுடைய ருக்மணியோ இதை கண்டு மகிழ்ச்சியின் ஆரவாரம் செய்கின்றது. ஆனால் அதனின் கண்ணின் சத்தியபாமாவோ தனக்கு எடை கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியின் உணர்வை தனக்குள் தூண்டி அதே உணர்வு கொண்டு இதை பார்க்கின்றது. ஆனால் புழுவின் கண்ணோ அது ஆடுவதை பார்த்து ரசிக்கின்றது. ஆனால் அதே சமயம் இந்த புழுவோ இதனுடைய சத்தியபாமா அது நினைக்கும் அது கண்ணில் வெளிப்படும் உணர்வின் சக்தி தான் கவர்ந்து உயிருடன் பற்றி உணர்ந்த உடனே இங்கே பார்த்த உடனே பயத்தின் உணர்வுகள் தோற்றுகின்றது. இங்கேதான் கண்ணன் வெண்ணையை திருடி எல்லோருக்கும் கொடுக்கின்றான். ஆனால் கண்ணுக்குள் இருக்கிறது கருவிய ருக்மணி. ஆனால் ஈர்த்து உணர்த்துவது சத்தியபாமா. ஆக அந்த குருவியின் தன்மையை அது எடுத்துக்கொண்ட உண்மையின் தன்மையை தான் சுவாசித்து பாலுக்குள் மறைந்ததை கலைஞத்தில் நாம் அறிவது போல அந்த உணவின் ஏக்க உணவின் தன்மை தான் சுவாசித்து தான் கண்ணன் புல்லாங்குழல் வாசித்து மற்றவர்களுக்கு எச்சரிக்கின்றான். அந்த தான் எடுத்துக்கொண்ட உணர்வின் ஒளி அலைகள் தனக்குள் அது கலந்து உன்னை விழுங்க பார்க்கின்ற பய உணர்வை தூற்றி அதை காக்கின்றது. ஆகவே இதைத்தான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அருவாகின்றாய். அது எண்ணி இதை விடவாகின்றது. அது விளங்க வேண்டும் என்ற உணர்ச்சி நிலை வருகின்றது. அதே சமயம் இதை பார்த்தவுடனே தன்னை காத்துக்கொள்ள உணர்வு கொண்டு தான் தட்டித் தெரியும் உணர்வின் சக்தி கொண்டு தான் ஓடும் நிலை பெறுகின்றது. ஆக இவ்வாறு தான் சேர்த்துக்கொண்ட இந்த விடலை சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு நாயகனாக உந்தன் உணர்ச்சியின் வேகம் உந்தன் இதனிடம் காத்துக்கொள்ளும் உணவின் சக்தி தனக்கு வினையாக சேர்த்து இந்த உணவின் தன்மை அதை விளைந்து தான் உயிராத்மாவுடன் சேர்க்கிறது. ஆக தான் எண்ணீரை அந்த பரமாத்மாவிலிருந்து தான் சுவாசித்து தனது ஆத்மாவாக மாற்றி தான் சுவாசித்த உணவின் தன்மை இயக்கமாகி தனக்குள் ஜீவாத்மாவாக மாற்றி ஜீவாத்மாவுடைய விளைந்து உயிராத்மாவை சேர்த்து இதாகினர். இதற்கு பேரும் காயத்ரி. ஆக சூரியனின் தன்மை. ஆக பரமாத்மா என்பது ஒன்று, அது இரண்டாவது சக்தியாக மாறி தன் உணர்வின் சக்தி காயம் அந்த எடுத்துக்கொண்ட உணர்வு விளைந்த நிலைகள் உயிருடன் ஒன்று. உடலுக்கு இப்பிரபஞ்சத்திற்கு எப்படி சூரியனோ இந்த உடலுக்கு சூரியனாக நின்று தன் உணர்வின் சக்தி தான் எடுத்துக்கொண்டது கோளாகவும் தன் உணர்வின் இயக்க சக்தி நட்சத்திரமாகவும் உணர்வு இயக்கமாக சேர்த்து இந்த உணர்வுடன் கலந்த நிலைகள் தான் ஒருபெரும் ஆற்றலை இயக்கக்கூடிய சக்தியாக மற்றொன்றை உருவாக்கும் நிலை. ஆகவேதான் இந்த காயத்ரி என்ற நிலையில் சூரிய நமஸ்காரம் செய்வதும் இதற்கெல்லாம் பல நிலைகள் உண்டு. ஆனால் அதையெல்லாம் காலத்தால் அது மறைக்கப்பட்டு உட்பொருளை நான் காயத்ரி மந்திரத்தை செய்தால் சூரிய நமஸ்காரத்தை தொடங்க போல அந்த சூரியனை வழங்கினால் உனக்கு கொடுப்பான் என்று மொட்டையாக காட்டிவிட்டார். ஆனால் அந்த உண்மையின் பொருளை நாம் அறியாவண்ணம் தடுத்து விட்டார்கள். ஆகவேதான் இந்த உணர்வின் சக்தியை நாம் கண்டு உணர்வதற்கு அன்று இதைத்தான் இங்கே 4 நிலை நான் கீதையிலே அந்த 4 விதமான உணர்வின் ஆற்றலை கொண்டு தெளிவுற காட்டப்பட்டது மெய் உணர்வு. ஆக இதை போன்றே நாம் எடுத்துக்கொண்ட இந்த உணர்வின் ஆற்றல் அது பெருகி பெருகி தனக்குள் பலவிதமான உணர்வின் அதாவது பலவிதமான உடல்களை நாம் பெற்றோம் என்ற நிலையை காட்டுவதற்குத்தான் அதை காட்டினார். ஆக இப்ப தட்டித்திரியும் விட்டில் பூச்சி தான் அடுத்து இந்த குருவி இந்த புழுவாக இருந்து தட்டி ஓடும் போது விட்டில் பூச்சியாக பிறக்கின்றது இந்த உயிராத்மா. அதே சமயம் இந்த குருவியோ இந்த புழுவை பிடித்து விட்டால் இந்த புழு இதனுடைய வாயிலை சிக்கும் போது இதனிருந்து தான் தப்பிப்பதற்கு தான் தாக்கி தான் தப்பிக்கும் உணர்வை அது ஊட்டுகின்றது. அதே சமயம் இந்த குருவியோ தான் எடுத்துக்கொண்ட உணவின் மகிழ்ச்சி நிலைகள் கொண்டு இது விழுங்க வேண்டும் என்ற உணர்வு கொண்டு விழுங்கப்படும் போது ஆனால் குருவியின் வாயிலே இந்த புழு சிக்கிய பெண் இந்த புழுவின் துடிப்பின் வேகம் அது எடுத்துக்கொண்ட உணர்வு இந்த உயிரான காந்த புலனுக்குள் இதை தாக்கும் உணர்ச்சியில் உண்டும் இந்த நிலை கொண்டு தான் விடுவிக்கும் நிலைகளுக்கு எண்ணுகின்றது. ஆனால் முதலிலே தாக்கும் உணர்ச்சியுடன் அது ஏங்கி நிற்கிறது. இது தான் விழுங்க வேண்டும் என்ற உணர்வின் குருவின் உயிராத்மா இருக்கின்றது.
அதே சமயம் புழுவின் உடல் அது நசிந்து அதனுடைய வேதனை தாளாது அது வெளிவருகின்றது. ஆனால் குருவியின் அந்த உணவின் காந்தம் இந்த உணவின் தன்மை தான் நிலைய இருக்கும்போது புழுவின் உயிரை தனக்குள் கவர்கின்றது. கவர்ந்து கொண்ட இந்த உயிரின் நிலைகள் தான் வாழ்வதற்கு எடுத்துக்கொண்டதை அதனின் நிலைகளில் இந்த உயிராத்மா பதிந்து விடுகின்றது. ஆனால் புழுவின் உயிராத்மா அதனை பதியும் போது இந்த குருவியின் சத்தின் தன் உணர்வின் அணை இந்த உயிராத்மா அது அணு செல்லுகளாக மாற்றி தன் உணர்வின் தன்மை கொண்டும் அது தன் குருவியாக பிறக்கும் நிலை வருகின்றன. ஆனால் பல ஆயிரம் புழுக்களை விழுங்கிய இந்த தசைகள் இது நெழிந்து தெரியும் இந்த உணவின் சத்து கொண்டு அது உயிராத்மாவை விளைந்து அது விளையப்படும் போது இது எப்படி இந்த உடலின் அமைப்பு இருந்ததோ இதை போன்ற உணவின் செல்கள் அது விளைந்து அடுத்து நெகிழ்ந்து தெரியும் பாம்பாக விளையும் தன்மைகள் குருவியாக இருந்தது. இதை போன்றுதான் இந்த பரிணாம வளர்ச்சியை மகாபாரத பொருளில் அன்று வியூக தத்துவத்தை ஒன்றுக்குள் ஒன்று இணைந்து ஒன்றின் தன்னை தான் செயல்படும் நிலையில் எவ்வாறு என்ற மகாபாரதத்தின் தத்துவத்தை அமைத்துக் கொடுத்தார். ஏனென்றால் நாம் சாதாரண மக்களும் புரிந்து கொள்வதற்கு இதை போன்றுதான் இன்று தவளை வண்டுகளை விழுங்குகின்றது. வண்டுகளுக்கு சிறகுகள் உண்டு. ஆனால் வண்டுகளுடைய உயிராத்மா அது இந்த தவளையின் உடலுக்குள் சென்ற பின் ஆனால் தவளையாக உருவரும் தன்மை பெறுகின்றது. ஆனால் வண்டுகளின் தசையுடைய நிலைகள் அணு செல்களாக விளைந்து தவளையின் உடல்களை விளைந்து குருவிகளாக விளையும் தன்மை வேண்டும். இப்படி பல தவளைகளில் தகுந்த பாம்பு விழுங்கும் போது இந்த விஷயத்தின் தன்மை அறுபட்டு அந்த உணவின் நிலைகள் கொண்டு இதற்குள் சிறகுகள் விளையும் இந்த தன்மை கொண்டாலும் பல தவளைகள் விளங்கிய இந்த தவளை அந்த பாம்பு இந்த தவளையின் உயிர்கள் அனைத்தும் பாம்பின் உடலுக்குள் சென்று பாம்பாக பிறக்கின்றது. இந்த தவளையின் திசுக்கள் அனைத்தும் இதற்கொண்டு சிறகு கொண்டதை பாம்பின் உடல்களை சேர்கின்றது. ஏனென்றால் பாம்பின் விஷத்தன்மை இதுடன் கலந்து இந்த உணவின் நாட்டு ஆற்றலை தனக்குள் பெறும்போது பெரும் பரந்தாக விஷத்தை தாங்க உணர்வு கொண்ட பரந்தாக அது விளைகின்றது. இதை போன்றுதான் பரிணாம வளர்ச்சியில் ஒன்றை ஒன்று விளங்கி ஒரு அணுக்குள் ஒரு அணு ஆகி போர் வரைகள் இதை நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ற இயக்கத்தின் தன்மை கொண்டுதான் உலகம் உற்பத்தி ஆனது என்ற மெய்வொழியை காட்டி ஒன்றுக்குள் ஒன்று வலுகொண்டது வலு இழந்ததை அமைக்கின்றது. இதை போன்றுதான் இந்த உணர்வின் ஆற்றல் மிக்க நிலைகள் அதை செயலாக்கி நாம் மனிதனாக வந்தோம் என்ற நிலையை நாம் எப்படி பெற்றோம் என்று நவராத்திரி அங்கே சிவன் ராத்திரி இங்கே நவராத்திரியாகி நவராத்திரி பொழுக்காரங்களே நமக்கு காட்டுவார்கள். அதில் அறிந்துணர்வதற்கு புழுவிலிருந்து நாம் ஒவ்வொரு சரீரத்தையும் எடுத்து நாம் எடுத்துக்கொண்ட நிலைகள் நாம் எப்படி வளர்ந்தோம் என்ற நிலையை காட்டப்பட்டோம். இப்படி நாம் மனிதனாக வரப்பும்போது மனிதன் விஷத்தின் தன்மை கொண்டு அனைத்தும் உடலாக பெற்றோம் என்ற நிலையில் விஷத்தின் தன்மை தான் அசுத்தமான பொருள்களை உட்கொள்ளும் போது ஒவ்வொரு உடம்பு என்று தான் எடுத்துக்கொண்ட தாவரைகளை சத்தும் அதனை உணர்வின் நிலைவுக்கும் விளைவித்த நிலையும் அதனால் அது ஞானங்கள் பெற்று அந்த ஞானத்தின் தன்மை கொண்டு உணர்வின் சத்தாலே பொறிகள் கிளக்கப்பட்ட அது கிளையப்பட்டு அதை உணர்வின் நிலைகள் கொண்டு உடல் அமைப்புக்கு எவ்வாறானது என்பதுதான் நவராத்திரி காலங்களிலே இதை காட்டப்பட்டு விஜய தசமி ஆக நாம் மனிதனின் தன்மையை நாம் அடையும் தன்மையை மகாலட்சுமி என்பது நாம் புழுவிலிருந்து மனிதனா வர வரையிலும் தான் இழுத்துக்கொண்டு வளர்த்துக் கொண்ட ஆற்றல் மிக்க சக்தி மனித உடலுக்குள் மகாலட்சுமி என்றும் அதே போல மகா பராசக்தி என்றும் மகா சரஸ்வதி என்றும் மனித உடலுக்குள் நாம் சேர்த்துக்கொண்ட உணர்வின் அனைத்து புழுக்களிலிருந்து தன்னை தற்சாத்துக் கொள்ளும் உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து பல ஆயிரம் உணர்வுகள் தன்மை கொண்டு மனிதனாக உருவாக்கும் இந்த ஆற்றல் பெற்ற நிலைகள் மகாலட்சுமி மகா சரஸ்வதி என்ற நிலைகள் விஜயதேசம் என்று லட்சுமி சரஸ்வதி என்ற இந்த நிலைகள் இந்த மூன்று அணுக்களின் தன்மைதான். சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒரு வெப்பகாந்தம் காந்தம் தனக்குள் ஒரு வேப்ப மரத்தின் கசப்பை ஈர்க்கும் போது அது காந்தம் ஈர்க்கின்றது லட்சுமி. தனக்குள் இணைந்த வெப்பம் பராசக்தி. இந்த வேப்ப மரத்தின் கசப்பு இதுடன் சேர்க்கும் சந்தர்ப்ப நிகழ்ச்சி பிரம்மா. அந்த சேர்த்துக்கொண்ட விருப்பம் அந்த மனத்தின் தன்னை அறிவது ஞானம். ஆக பிரம்மாவின் மனம் மனிதன் ஞானம் சரஸ்வதி என்ற இதை போல நமக்குள் நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நம் உயிரான நிலைகள் சேர்த்துக்கொண்ட உயிர் பிரம்மமாக நின்று அந்த உணர்வின் சக்தியான ஞானத்தை நமக்குள் அது மனமாக அறிய செய்து அந்த உணர்வின் இயக்கமாக நம்மளை இயக்கியது என்ற நிலையை இந்த விஜயதசமி என்று அந்த காட்டப்பட்டது. ஆனால் சூரியனும் 8 கோடியின் தன்மை கொண்டு 9ஆக ஒளிச்சுடராக மாற்றுகின்றது. ஆனால் ஒரு உயிரணுவோ தனக்குள் உணர்வின் சக்தியை தனக்குள் 10ஆவதாக விளைகின்றது. இப்ப ஆடு மாடுகள் அனைத்தும் தான் உட்கொள்ளும் நஞ்சான பொருள்களை தான் சுவாசித்து உட்கொள்ளும் போது இந்த விஷத்தின் தன்மை தன் உடலாக மாற்றிக்கொள்ளும். விஷத்தின் உடலாக கொண்டது அனைத்தும் தன் உருகொண்டு வருகின்றது. அதுவே அதற்கு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பின் நிலைகள் கொண்டு மற்ற எதிரியிடம் இருந்து வீழ்வதற்கு தன்னை தற்காத்துக் கொள்ளும் உணர்வை தான் சுவாசிக்கின்றது. அந்த சுவாசித்த உணர்வின் தன்மையை அதை ஒவ்வொன்றும் நாம் வெளிப்படுத்துவதற்கு அந்த சுவாசித்து தன் உணவின் தன்மை வெளிப்படுத்தி அதை தான் உட்கொண்ட மலத்தை அனைத்தும் நஞ்சாக நாம் அந்த மாடு ஆடு சாணம் நினைச்சது நாட்டம் இல்லை. ஆனால் அதுக்குள்ள நஞ்சின் தன்மை தனக்குள் எடுத்துக்கொள்ளணும். உதாரணமாக இன்று கொசுவை எடுத்துக்கொண்டால் நசுக்கினார் இனம் தெரியாமல் அழிந்து விடுகின்றது. ஆனால் யானையின் தொழிவும் மரடும். ஆனால் இந்த கொசு
யானையினுடைய நிலைகள் அவ்வளவு முரடான கழியும் தான் கூர்மையான நிலையில் கொண்டு ஊற்றி அந்த ரத்தத்தை உட்கொள்கின்றது. ஆனால் அந்த விஷத்தின் தன்மை அதற்குள் இருக்கப்படும் அந்த உயிரின் இயக்கத்தின் தொடர்பு கொண்டு அவருடைய முகத்திற்கு முகவாய்க்கு அவ்வளவு பெரிய ஆற்றலும் ஆக அவ்வளவு ஒரு முரடான நிலையை குத்தி தன் ரத்தத்தை ரத்தம் வாழ்கின்றது. நாம் மிக வலுவான நிலையில் நாம் யானையின் தொழிலை நமக்கு இல்ல முடியுமோ? ஆனால் அந்த விஷயத்தின் ஆற்றல் ஊடுருவி செல்லும் ஆற்றல் மிக்க சக்தியை அதை செயல்படுகிறது. இதை போலதான் உயிரினங்களுக்கு அனைத்துக்கும் விஷத்தின் தன்னை தன் உடலாக பார்த்து அந்த உணவின் தன்மை கொண்டு தன் பாதுகாப்பாகி தன்னை பாதுகாக்கும் நிலையாக வருகின்றது. இதை கூர்ம அவதாரம் என்ற நிலையை நம்மளுக்கு உணர்த்துகின்றார். ஆனால் மனிதனுடைய நிலைகளுக்கு அது கூர்ம அவதாரம் தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் கூர்ம அவதாரம் இன்றைக்கு பண்டிகை நாம் எடுத்துக்கொள்ளும் மிகவும் நாட்டமான பொருள்களை அது அதற்குள் கடந்து நல்ல பொருளுடைய நிலைகள் நுகர்கின்றது. மிகவும் நாட்டமாகின்றது. அப்பொருளுக்குள் தான் நுகர்ந்து ஆனால் மறந்து வாசனை குறையா இருக்கக்கூடிய பொருளை அது நுகர்ந்து அது உட்கொள்ளுகின்றது. ஆகத்தான் உணவின் எண்ணத்தை தீயதை எண்ணாது தனக்குள் இருக்கக்கூடிய நல்ல சக்தியின் தன்மை தான் நுகர்ந்து அது உட்கொள்ளும் சுவாசத்தை தனக்குள் வினையாக சேர்த்து இந்த உணவின் தன்மை தனக்குள் விளையும் அந்த சக்தியை தான். ஆனால் தீயதை நீக்கி நல்லது உணர்வு வரும். அதிலிருந்து உலகின் மாற்றங்கள் ஏற்பட்டு தான் கொடுக்கும் எடுத்துக்கொண்ட விஷயத்தின் தன்மை அனைத்தும் நீங்கி நல்லது உருப்புறம் ஆற்றலை சிறுக சிறுக சேர்த்து நாம் இன்று மனிதனாக வரப்போகும்போது நாம் சாப்பிடும் ஆகாரங்கள் சுவை கொண்டதாக இருந்தாலும் அது மர்மணமான சுவையான பொருளை நாம் சாப்பிட்டாலும் நமது மனம் நாறுகின்றது. நாம் உடலோ நமக்குள் நல்ல மனத்தின் தன்மையை தீயதை நீக்கி நல்லதை புசிக்க செய்யும் நல்லதை உருவாக்க செய்யும் ஆற்றலாக ஆறாவது அறிவார்கள். ஆனால் உயிரினங்களை கண்ணாலே பார்க்கின்றது, மூக்காலை சுவாசிக்கின்றது, காதாலை கேட்கின்றது, வாயாலை சுவை அறிகின்றது, உடலாலை வேதனை அறிகின்றது. ஐம்புலன் மனிதனுக்கும் அறிவு. மனிதனுக்கு மட்டும் இந்த ஆறாவது அறிவின் தன்மை நாம் விஷத்தின் தன்மை நீக்கிவிட்டு நல்ல உணரின் தன்மை உடலாக்கி அதனின்று வெறும் மனம் நாம் சுவாசிக்கும் போது கர்ணக்கலங்கள் இருக்கக்கூடிய விஷயத்தை நீக்கி நாம் நம்ம சுவை கொண்டதாக ஆக்குகின்றோம். இதைத்தான் இதற்கு பேர் சரகண பவா குகா என்று பெயர் வைக்கின்றார். சரகண பவா நாம் அந்த ஆறாவது அறிவு சரகண பவா குகா. அதாவது எல்லாவற்றையும் நாம் புலவிலிருந்து மனிதனாக வரவரையும் ஒவ்வொரு எதிர்ப்பான நிலைகளிலிருந்து எல்லாவற்றையும் அடிமை செய்து அதே உணவின் நிலைகள் நாம் வளர்ந்து இன்று வரக்கூடிய தீய சக்தியுடைய நிலைகள் அது முறியடித்து எதையுமே அடிமனை செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற இந்த சக்தி இந்த குகைக்குள் நின்று கண்டா வருவதை அனைத்து கடம்பா உருவாக்கி காட்டியா ஆக்கவும் அறியவும் பார்க்கவும் குருவாக்கவும் இந்த ஆற்றலின் சக்தி எனக்குள் கொடுத்தா என்ற இந்த நிலைப்படுத்தி இந்த ஆறாவது அறிவை நினைந்துதான் மனிதனாக பிறந்த இந்த மகிழ்ச்சியின் தன்மையை தனக்குள் சிருஷ்டிக்கும் தன்மையை அதோட கந்தன் பிரம்மாவை சிறப்பிடித்தான். இன்று இயற்கையில் ஒரு வேப்ப மரத்தின் கசப்பின் தன்மையை ஒரு அணு எடுத்துக்கொண்டால் ஒரு இருப்ப மரத்தின் கசப்பை தான் எடுத்துக்கொண்ட அணுவும் இது ரெண்டும் மோதி இணையும் சந்தர்ப்ப நிகழ்ச்சி பிரம்மம் பரபிரம்மம். ஆனால் இணைந்து ஒரு பெரும் உருவரும் சக்தி ஒன்று. இதை போல மனிதனின் ஆறாவது அறிவு கொண்டு இன்று விஞ்ஞானத்தில் எத்தகைய ஒரு பொருளை நாம் உருவாக்கி இருக்கின்றோம், எத்தனை தாவர இனங்களை நாம் உருவர செய்திருக்கின்றோம், எத்தனை மிருகங்களை உருமாற்ற செய்திருக்கின்றோம். இது இந்த சந்தர்ப்பத்தை நிகழ்த்தி உருவர செய்தவன். ஆனால்தான் முருகன் பிரம்மாவை சிறப்பிடித்தான் என்று நாம் ஆறாவது அறிவுக்கும் சர்வத்தையும் உருவாக்கக்கூடிய ஆற்றல் உருவரக்கூடிய ஆற்றலை இந்த உணவின் அணுக்குள் நாம் வைத்திருக்கிறோம் என்ற நிலையை உணர்த்தினான். அதை நாம் அறிவதற்கு யாருமே இல்லை. அகந்த காட்சி அந்த மெய் உணவின் தன்மை நாம் அறிந்த உணர்வுக்கு வேண்டும். அதனால்தான் இங்கே முருகனை எடுத்து சக்தியில் கூர்மையான எண்ணம் நம்முடைய எண்ணம். ஆக ஞானவில் நாம் கர்ணக்கலைஞை பிரிக்கும் நிலைகள் மயிலும் நீரும் மயிலும் மயில் மகிழ்ந்திருக்கின்றது. கர்ணக்கலை நாம் வேக வைத்து நாம் உட்கொள்ளும் போது அது நமக்குள் அது மகிழ்ச்சியை தோற்றுவிக்கின்றது, விஷத்தை நீக்கி. மயிலின் கால் அடியில விஷம் நாம் கர்ணக்கிழங்கு வேக வைத்தாலும் அதனின் சத்தை இயக்கிய துடிப்பு நிலைகள் குறைத்து நமக்குள் வரும்போது நமக்குள் மகிழ்ச்சி ஊட்டும் உணர்ச்சிகளை தூண்டும் நிலை செய்துதான் மயிலின் கால் அடியிலே விஷம். மயிலின் காலையை பாம்பை போட்டு நாம் இயற்கை நிலைகளை வாகனங்களாக காட்டப்பட்டது. இங்கே ஆறாவது அறிவு. அதே போலதான் விநாயகர் எடுத்துக்கொண்டால் ஆதி மூலம் உயிர் தான் எடுத்துக்கொண்ட சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு நாயகன் மனித உடல் விநாயகா. நாம் புழுவிலிருந்து மனிதனாக தோன்றவர்களும் முன் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக சேர்த்துக் கொண்டது. ஆக நாம் மனித உடலுக்குள் பல கோடி கணக்கான குணங்கள். இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா. நாம் இன்னைக்கு என்ன செய்யணும், ஜெய் கணேசா ஜெய் கணேசா பாடினால் அந்த ஜெயம் வருது. நம் உணவின் ஆசை அணையத்தான் அங்கே தோன்றினோம். ஆக இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா மூசிக வாகன இங்க மூஞ்சில போட்டு
நான் எதை சுவாசிக்கிறேனோ அந்த சுவாசத்தின் தன்மை கொண்டே இந்த உணவின் குணங்கள் இந்த உடலை அழைத்து செல்கின்றது. ஆக என் உடலிலே பல குணங்கள் இருந்தாலும் கணங்களுக்கு அதிபதி கணபதி. ஆக என் உடல் இருக்கக்கூடிய அனைத்துக்கும் நான் இப்போது எதை சுவாசிக்கிறோமோ இந்த கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக முன் நின்று இந்த உடலை அழைத்து சென்று அதனின் விளையை செய்கின்றோம். இங்கே கீதையிலே நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய். இப்ப நான் மாம்பழம் வேண்டும் என்று எண்ணி நினைக்கின்றேன். அப்ப அந்த மாம்பழத்தின் தன்மை நான் சுவாசிக்கின்றேன். அந்த உணர்வின் தன்மை நான் சுவாசிக்கும் போது அந்த மூசிக அதே உணர்வின் தன்மை மாம்பழம் பெற வேண்டும் என்ற உணர்வுகளை தூண்டி மாம்பழம் இருக்கும் நிலைகளுக்கு தேடி செல்கின்றன. மூசிக வாகன தான் சுவாசித்த உணர்வு அதை பெற வேண்டும் என்ற அந்த எல்லைக்கு அழைத்து செல்கின்றது. இதான் தத்துவம். இங்கே விநாயகர் தத்துவம் இதை செய்கின்றது. ஆனால் இங்கே கீதையில் நீ எதை நினைக்கின்றாயோ அங்கே அதுவாகின்றாய் என்ற இந்த நிலையை போன்று இதை போன்றுதான் நமக்குள் எடுத்துக்கொண்ட 1000 விதமான சக்தியுடைய தன்மையை நமக்குள் உணர்த்துவதற்கு இன்று உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். இங்கே விநாயகர் தத்துவத்தில் கணங்கள் கதிபதி கணபதி என்ற நிலையில் கொண்டு இங்கே இந்த பிள்ளை யார் கேள்விக்குறி, இந்த பிள்ளை யார் என்ற கேள்விக்குறியை போட்டு வைத்திருக்கின்றார். ஆனால் அதே சமயம் இந்த விநாயகர் தத்துவத்தை புல்ல வைத்து செடித்தாழ் இலைகளை வைத்து விஷமான செடியின் சத்துக்களை வைத்து நாம் பூஜிக்கின்றோம். ஆனால் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாம் என்ன செய்யறோம்? வழக்கத்தை செய்து நாம் உட்கொள்கிறோம். இதை நினைப்படுத்தினார் நாம் புல்லை தின்று விஷ செடிகளை தின்று நாம் எல்லாம் எடுத்து மனிதனான பின் சுவை கொண்ட நிலைகள் நாம் சமைத்து சாப்பிடும் இந்த நிலைகள் பெற்ற நாம் வினையெல்லாம் தீர்ப்பதனை நீ நாயகனே. ஆக நாம் முன்செத்துக் கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக இந்த மனிதன் உடல் அமைத்த பின் நாம் இயற்கை நிலைகள் வந்ததை நிறுத்தி விட்டுதான் என்ன சொல்ல ஒரு செடி கொடியுடைய நிலை வேக வைத்து அதை நாம் குளக்கட்டையாக இயற்கை நிலையை மாற்றி நாம் சுவைமிக்கதாக படைத்து நாம் சாப்பிடும் நிலை. ஆக இதைத்தான் அங்கே சேர்க்கப்படும் முழு முதற் கடவுள் மிருக நிலைகள் என்று மனிதன் பெற்றானோ அவன் முழுமை அடையும் தகுதி பெற்ற இந்த உடல் என்ற இந்த நிலையை காட்டுவதற்குத்தான் இது தெளிவுடைய இயற்கை ஒருங்கிய நிலையில் கொண்டு ஒவ்வொன்றையும் நமக்கு உணர்த்தி சென்றார்கள் விஞ்ஞானிகள். ஆகவே இந்த அந்த சக்தியின் தன்மை நாம் உணர்வதற்கு அந்த பழக்கத்தை செய்து அங்கு உணர்த்துகிறார்கள். நாம் விநாயகர் சதுர்த்தி நாம் இந்த இதை மனிதனாக இந்த 6வது அறிவு நமக்கு வேண்டியதை படைத்து சாப்பிடுகின்றோம் என்ற இந்த உண்மை உணர்த்துவதற்குத்தான் இங்கு விநாயகர் தத்துவம். ஆக இதை போன்றுதான் நாம் எடுத்துக்கொண்ட நிலைகளிலிருந்து மனிதன் நாம் எவ்வழியிலே செல்ல வேண்டும் என்று இந்த பிள்ளை யார் என்ற கேள்விக்குறி நாம் பிள்ளையார் சொல்லி போடாதபடி எந்த யாவாத்துக்கு போக மாட்டோம் கணக்கெடுக்கும். நாளை நடப்பது என்ற நிலையை நாம் அறிந்து உணர்வதற்கு இந்த நிலையை காட்டியிருக்கிறார். இதைத்தான் இந்த 6வது அறிவின் தன்மையை நாம் செம்மையான நிலைகள் நாம் பயன்படுத்தக்கூடிய முறைக்கு இதை உடலின் தன்மை முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகன் ஆனாலும் நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய நிலையை ஒவ்வொன்றும் பரிசுத்தப்படுத்தும் நிலையில் பெற்றது. இதான் வள்ளி தெய்வ ஆணை. ஆனா வள்ளி எங்கே இருக்கின்றது? தெனங்காட்டிலே காவலா இருக்கின்றது. நாம் எடுத்துக்கொண்ட நிலை நம் உடலுக்குள் நாம் வலிமை மிக்க சக்திகளை நாம் உடலுக்குள் சேர்த்தாலும் இந்த உணர்வின் மனம் தன்னை தற்காத்துக் கொள்ளும் உணர்வின் சக்தியை தான் எடுத்துக்கொண்ட இந்த நிலை வலிமை மிக்க ஆற்றல் வள்ளி. வீடுவனின் மகள் வள்ளி. நாம் புழுவிலிருந்து மனிதனாக வேணும் ஒன்றின் வேட்டையாடி தனக்குள் விழுங்கி அதனின் தோற்றுவித்த இச்சக்தி தானே இத்தனங்காட்டிலே வள்ளி காவல் இருக்கின்றான். அதை போன்ற நிலைகளைத்தான் மனிதனான இந்த 6வது உடலின் தன்மையை தான் இந்த உணர்வின் தன்மை காத்துக்கொள்ள அந்த வலிமைமிக்க சக்தியான வள்ளியை தான் காதலிக்க செய்கின்றான். தான் எதை தன் உடலை காக்கும் இந்த உணர்வின் தெனங்காட்டிலே எப்படி காவல் இருக்கின்றதோ இதை போல நாம் உடலான தன்மையை காவல் ஆக்குவதற்கு வள்ளி அந்த வலிமைமிக்க சக்தி தன்னை காக்கும் உணர்வை சுவாசித்து தாம் உயிரை படும்போது தெய்வ ஆணை. அதன்படி இந்த உடல்கள் செயல்படுகின்ற நிலையை வள்ளி தெய்வானி என்று சொன்னார். இதற்கு கந்தபுராணத்தில் இச்சைக்கு அந்த இச்சாசக்தி கிரியாசக்தி ஆசைக்கு ஒரு மனிதன் அன்புக்கு ஒரு மனிதன் என்று கதைகள் எழுதுகின்றார். ஆக இந்த இயற்கை நிலைகள் அவருக்கு புரிய வைத்த நிலைகள் வேறு, அதை நாம் புரிந்து நடந்து கொள்ளும் நிலைகள் வேறாக இருக்கின்றன. ஆனால் இதை ஒவ்வொன்றும் நாம் அறிந்துள்ள செயல்படும் இந்த ஆற்றல் மிக்க சக்தியின் நிலையை நாம் உணர்வதற்குத்தான் அன்று ஞானிகள் இவ்வழியை காட்டினார். அதன் வழி நாம் பின்பற்றி செல்வதற்கு நாம் இதையெல்லாம் இப்ப சாதாரணமா இதை ஏன் சொல்றேன் எதுக்கு சொல்றேன்னு இப்ப நாம் திட்டினவங்களை காது கொடுத்து கேட்டா என்ன செய்யுது? அதை உணர்வி செல்லை பதிவைத்துக் கொள்ளும். அதே மாதிரி மைக்கு நாம் டெய்லி சரியான நிலையில் டேப் ரெக்கார்டில் பதிவு சீரான நிலையில் வைத்துக் கொண்டால் என்ன செய்யுது? இதை பதிவு செய்து கொள்கின்றது. ஆனால் அதே சமயம் மற்றவர்கள் பேசும்போது பதிவாகும் போது என்ன செய்கின்றது? இறைச்சலாகின்றது, பொருள் தெரிவதில்லை. இப்ப நாம் திட்டுவரை கூர்மையாக எண்ணும் போது உணர்ச்சி நிலையில் பற்று அதை அடுத்து அவர்கள் நினைக்கும் போது என்ன செய்கின்றோம்? அவரால் 2 பேரும் உறவாடி இந்த உணர்வின் நிலையில் அந்த புலன்கள் கலந்து காற்றில் இருந்து உணர்வு நாம் அதே உணர்வுகள் நினைப்படுத்தும் போது இழுத்து சுவாசிக்கப்பட்டு அவரை எனக்கு கல்யோக்கித்தனம் பண்ணானே அவன் உதைக்கணும் என்ற நிலைக்கு நாம் செல்கின்றோம்.
ஆனால் அதே உணர்வு எங்கிருந்து வருகின்றது? நாம் நினைவு நமக்குள் பதிவு செய்த நிலைகள் ஊர்வனை. நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு அனைத்தும் எலும்பு மேக்னட். நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஊனுக்குள் இது பதிவாகின்றது. ஆனால் பதிவான செல்கள் மீண்டும் அது நாம் நினைக்கும் போது சுவாசித்து உயிரை பற்றி உணர்வின் தன்மை நம்மளை இயக்குகின்றது. இந்த உணர்வின் நிலையை எடுத்துக்கொண்ட அந்த சத்து நம் ஆகாரத்துடன் கலக்கின்றது. நாம் எத்தகைய நல்ல சத்தை கலந்திருந்தாலும் இப்ப நாம் மகிழ்ச்சியான நிலைகள் ஆகாரத்தை நான் நிறைய சாப்பிட்டு வரேன், நான் உட்கார்ந்து அமர்ந்து எனக்குள் ஆகாரம் அதிகமாகும் போது சோர்வின் தன்மை அடையும். சென்று சற்று களைப்பாரலாம் என்று எண்ணி ஏங்கி இருக்கும்போது ஒருவன் எனக்கு துர்மார்க்க வழியை காட்டி எனக்கு இம்சை ஊட்டியிருக்கான். அந்த உணர்வின் நிலைகள் பதிவாயிருந்தால் நான் உடலின் சோர்வடைய போகும்போது அந்த உணர்வின் உணர்ச்சிகள் எனக்கு ஒன்றி எனக்கு அதை நினைவுபடுத்தும். அப்ப நான் சுவாசிக்கும் போது அயோக்கியன் எனக்கு இப்படி செய்தான் என்று உணர்வின் வேகத்தை அதிகமாக கூட்டிவிட்டால், ஆனால் எந்த வேதனை கொண்டு நமக்கு உணர்ச்சிகளை தூண்டச் செய்ததோ அந்த வேதனையான உணர்வு நாம் சுவாசிக்க செய்து அந்த உணர்வின் சக்தியை நாகரத்துடன் கலக்கணும். எப்படி நான் வேதனைப்பட்ட உடலுடைய நிலைகள் துடித்ததோ என் சிறுகுடலான நிலையை பெருங்குடலுடன் ஆகாரத்துடன் கலந்து சிறுகுடல் தனக்குள் கவர்ந்து அது ரசத்தை பிரியும் போது சுருங்கி விரியும் தன்மை வரும்போது இந்த வேதனைக்குள்ள உணர்ச்சியில் ஆனப்படும் இது விரியும் தன்மை ஆனப்பின் குறுகின் தனக்குள் இருக்கும் நிலையை இயங்க மறுக்கின்றது. ஏனென்றால் வேதனை தாளாகும், அது ரசத்தை பிடிக்கும் நிலையில்லை. நாம் உட்கொண்ட ஆகாரத்தை அதை குறைக்க செய்து அது நஞ்சின் தன்மையாகி ஆக நமக்குள் பல வேதனை வயிற்றவழி அல்லது அதுக்குள் பிடிந்த ரசத்தின் தன்மை ரத்தத்துக்குள் கலந்து வேதனை உருவாக்கும் நிலை வருகிறது. ஆனால் நாம் தவறு செய்யவில்லை. இதை நாம் இயற்கை நிறைவு கொண்டோம். ஆனால் இப்படி இருந்தாலும் நம் உடலின் தன்மை நம் உடலுக்குள் எத்தனையோ நிலைகள் செய்கின்றது. ஆக இதை போன்ற நிலையத்தான் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு அந்த ஞானிகள் காட்டிய நாம் தவறு செய்யாமலே எத்தனையோ நிலைகள் நமக்குள் வந்து விடுகின்றது. ஆனால்தான் கண்ணன் சாரதியாக நின்று வழிகாட்டுகின்றான். நான் இங்கிருந்து நான் ரோட்ல போகும்போது மாடு இது பள்ளம் ஆள் வருகின்றது, ரோடு பசீராக இருக்கின்றது, முள் இருக்கின்றது எனத்தையும் ஊதிசித்துக் கொண்டே போகின்றது. ஆனால் நல்வழி காட்டினாலும் அங்கே தீயதை உணர்த்த நான் நுகர்ந்து உணர்வுகள் பட்டு இந்த உணவின் நிலைகள் உராய்ந்துதான் என் உடலை நகர்த்தி செல்கின்றது. ஆனால் எடுத்துக்கொண்ட உணவின் சத்து உமிழ்நீராக சார்த்து என் உடலுக்குள் சேர்கிறது. இது சதாசிவம். நான் எந்தெந்த குணங்களில் நகர்ந்து செல்கின்றனோ எனக்கு வழிகாட்டும் உணர்வின் தன்மை இக்குணங்களுடன் கலந்து 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 இந்த உணர்வின் சத்தை எனக்குள் ஆகும் போது இந்த உணர்வின் நல்ல உணர்வுடன் கலந்து கலந்து எனக்குள் அதை சேர்த்து இது சதாசிவமாக்கிறது. ஆக நான் நல்லதை எண்ணி சென்றாலும் தான் சுவாசித்த உணர்வு எனக்குள் பட்டு இந்த உணர்வின் தன்மை இது கலக்கும் போது என் நல்ல உணர்வுடன் பட்டவுடனே எனக்குள் நோயாக மாறுகின்றது. நல்ல உணர்வை சிந்திக்கும் செயல் இழக்கச் செய்கின்றது. ஆக நான் நல்லதை நினைத்தாலே தாங்கள் செயலற்ற நிலைகள் பொறிகள் உள்ளாகி தனக்கும் நோய்கள் உருவாகின்றது. இந்த தன்மையை இருந்து காப்பது யார்? ஆக நம் உடலின் தன்மையோ நமக்குள் இது செயலாக்குகின்றது. இதைத்தான் நாம் இந்த மனிதனான நாம் இந்த வள்ளி என்ற வலிமை மிக்க இந்த ஆற்றல் மிக்க சக்தியை நாம் பெருக்க வேண்டும். இப்ப சாதாரணமா நாம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ரைஸ் மில் இருக்கிறது என்றால் அது நாம் அரவைக்கு செலுத்தும் போது அதிகமான நெல்லை குவித்து விட்டால் அதனுடைய லோடு தாங்காதபடி அந்த மோட்டாரின் இழுவை சக்தி குறைகின்றது. அப்போது ஜூடாகின்றது. ஆனால் இந்த காந்தத்தை உருவரச் செய்து சுழலச் செய்யும் காந்தங்கள் குறையும் போது தன் உணர்வு நாட்டில் சுழலையை சுழலச் செய்வதில்லை, ஆனால் செயலற்றதாகின்றது. இதே போலதான் மனித நிலைகள் நம் உடலில் இருக்கக்கூடிய காந்த புலன்கள் கோபமும் ஆத்திரமும் நாம் இயக்கப்படும் போது ஒவ்வொரு நிலைகளும் இந்த உணர்வின் தன்மை அதிகமாக செலுத்தி நமக்குள் இருக்கக்கூடிய காந்த புல நிலைகள் குறைகின்றது. ஆனால் அதே சமயம் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மையை பிரிக்கும் சக்தி இழக்கின்றது. இவ்வாறு நமக்குள் காந்த புலன் இழந்த பின் நாம் எதை எடுத்தாலும் நமக்கு நாம் எடுத்த நிலையை ஜீர்ணிக்கும் நிலை அல்லாதபடி இது பிரிக்கும் நிலைகள் அது செயல்படும் போது நமக்கு நோயாகி உடலின் தன்மை நமக்கு ஒரு கூறாக மாறிவிடுகின்றது.